வாங்க, சங்கம கிராம மாதவர் பத்தி சில முக்கிய விஷயங்கள பார்க்கலாம். இவர் பாருங்க, சுமார் 1340லிருந்து 1425 வரைக்கும் வாழ்ந்த ஒரு இந்திய கணித மேதை, வானியலாளரும் கூட. கேரள கணிதப் பள்ளிய ஆரம்பிச்சதே இவர்தான் சொல்றாங்க. என்ன ஆச்சரியம்னா, ஐரோப்பியர்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல 100 வருஷம் முன்னாடியே இந்த இன்ஃபினிட் சீரீஸ் அப்புறம் கால்குலஸ்னு சொல்றோமே, அதோட முக்கிய ஐடியாக்கள் எல்லாம் இவரே கண்டுபிடிச்சிட்டாரு. முதலாவது ட்ரிக்னாமெட்ரியில இவரோட பங்களிப்பு, அதாவது சைன், கொசைன் மாதிரி விஷயங்களுக்கு ரொம்ப துல்லியமான மதிப்பு கண்டுபிடிக்க இன்ஃபினிட் சீரீஸை பயன்படுத்தினாரு. இதெல்லாம் கிரிகரி, லீப்னிஸ் மாதிரி ஆளுங்க வரதுக்கு பல வருஷங்களுக்கு முன்னாடியே நம்ம மாதவர் செஞ்சிருக்காய் பாருங்க. ரெண்டாவது பையோட மதிப்பு. சும்மா சீரீஸ் மட்டும் இல்லாம அதுல வர சின்ன சின்ன தப்ப சரி செய்யற முறைகளையும் கரெக்ஷன் டேர்ம்ஸை வச்சு பையோட மதிப்பை 11 தசம இடம் வரைக்கும், அதாவது 3.14159265359ன்னு அவ்வளவு துல்லியமா அப்பவே கணிச்சிருக்காரு. அடேங்கப்பா, இது அந்த தொடர்களோட எல்லைகளை பத்தி அவருக்கு எவ்வளவு ஆழமான புரிதல் இருந்திருக்குன்னு காட்டுது. கடைசியா இவர் ஆரம்பிச்ச அந்த கேரள பள்ளி பல தலைமுறை கணித வானியல் அறிஞர்களுக்கு ஒரு பெரிய வழிகாட்டியா இருந்துச்சு. இவரோட இந்த இன்ஃபினிட் சீரீஸ், பிழை திருத்தம் இதெல்லாம் தான் நியூட்டன், லீப்னிஸ் வரதுக்கு முன்னாடியே நவீன கால்குலஸோட அடிப்படைக்கு ஒரு அஸ்திவாரம் போட்டுச்சு. ஆக சங்கம கிராம மாதவர் நம்ம இடைக்கால இந்தியாவோட மிக முக்கியமான கணித வானியல் அறிஞர், நவீன கணிதத்துக்கு குறிப்பா கால்குலஸ் வளர்ச்சிக்கு அடித்தளம் போட்ட ஒரு முன்னோடி.